பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்துமநேசரின் உம்மியின் நீர். இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வார்த்தையை நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனம். யோவான் 9:6-7. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உம்மில் நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குருடர் இருக்காரு. அவர் தேவனை இயேசு வராரு. இயேசு நோக்கி கூப்பிடும் பொழுது 6ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, இயேசு வார்த்தை அங்க சொல்லியிருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அற்புதங்கள், ஒரு வார்த்தையினால அவர் நிறைய அற்புதம் செஞ்சாரு. அவர் இல்லை தொட்டு இருக்கலாம், தொட்டு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஏன் இந்த இடத்துல அவர் உம்மில் நீரினால் சேற்றுண்டாக்கி, அப்போ அவர் தரையிலே துப்பி, முதல்ல ஒரு தரையில துப்புறாரு. உம்மில் நீரினால சேற்றுண்டாக்கி, சேரு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சேருன்றது நம்ம குழந்தைங்களாம் அது விளையாடும் போது, சேத்து இருக்கு, சேத்துல போகாது, சேத்துல போகாது, சேத்துல கால் வைக்காது அப்படின்னு நம்ம கத்துவோம். ஏன்னா அது அழுக்கானது, ஒரு அசுத்தமானது. குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும், சேத்துல உருண்டு பிறண்ட மாதிரி வரியே அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா அது ஒரு அழுக்கு. சேருனாவே ஒரு அழுக்கு, ஒரு அசுத்தமான காரியம். ஆனா இங்க இடத்துல இயேசு என்ன பண்றாரு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் துப்புறாரு தரையில. அந்த மண்ணை துப்பி, அந்த மண்ணையும் எச்சையும் பயன்படுத்தி ஒரு சேரை அவர் உண்டாக்குறாராம். அந்த சேற்று அவர் என்ன பண்றாரு, கண்களில் பூசி அந்த இடத்துல ஒரு குணம் ஆகுது. இந்த குருடனுடைய கண்கள் பார்வை அடையுது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழுக்கான வாழ்க்கை தான் நம்மளுக்கு இருக்கு. நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லை. தேவனுடைய கிருபையினால நம்ம இன்னைக்கு ஜீவித்திருக்கிறோம். தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினால அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய கிருபையினால நம்மளை அவர் தாங்கி வழி நடத்துறாரு. அப்போ நம்மளுடைய அழுக்கான வாழ்க்கையில நம்ம உடைந்து போன பகுதியில நம்ம ரொம்ப ரொம்ப நம்மளுக்கே அருவருப்பான சில காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள், ஒரு அழுக்கான காரியங்கள், ஐயோ சி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா இயேசு என்ன பண்றாரு தெரியுமா, அந்த நம்மளுடைய அழுக்கான பகுதி, யாரும் நேசிக்க முடியாத ஒரு அழுக்கான பகுதியை அவர் நம்மளுக்கு தொட்டு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நமக்கு செய்யறாரு. ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. அவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா நம்ம முதலாவது அதை விசுவாசிக்க வேணும். 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படிங்க பார்த்தீங்கன்னா, சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். எப்படிங்க, அவன் ஆல்ரெடி குருடன். ஒரு குருடன் ரோட்ல நம்ம பார்த்துருக்கோம். நிறைய குருடர்கள்லாம் ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாங்க. நம்ம கூட தடுக்கி விடுவோம், ஆனா குருடர்கள் தடுக்கி விட மாட்டாங்க. தேவ தூதர்கள் அவனை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த குருடர்கள் ஆல்ரெடி அவன் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். அப்போ அந்த காலத்துல குச்செல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க டெய்லி போற வர பாதை அவங்களுக்கு கசியமாயிருக்கும். இதுதான் பாதை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த பாதையில தான் அவங்க போறாங்க வர்றாங்க. அப்போ மண்ணுல எச்சையை கலந்து ஒரு சேரை எடுத்து கண்ணுல பூசி நம்ம ரோட்ல நடக்கும் பொழுது எப்படி இருக்கும்? எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நம்ம குழந்தை, நம்மளோட சொந்த குழந்தை சேத்து பிடிச்சி நடத்த நம்மளுக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும்ல, எப்படி நடக்கிறேன், முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்து, முதல்ல அவனுக்கு குழி அப்படின்னு நம்ம கிளீன் பண்றோம் பார்த்தீங்களா. ஆனா இந்த மனுஷன் பாருங்களேன், இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, சேத்தை பூசிட்டு இந்த சேத்தை போய் நீ போய் இந்த சீலோவாம் குளத்துல போய் கழுவு அப்படின்ட்டாரு. அதே சேத்தோடய இவன் போறாங்க. நம்ம போகுமா? நம்ம போகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாராச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கட்டளை கொடுத்து இந்த மாதிரி செய்யணும், லூசுத்தனமா இல்லை, இதை போய் செய்ய சொல்றியே, அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஆனா அந்த குருடர் கேட்கலங்க. அவர் என்ன பண்றாரு தெரியுமா, இயேசு சொன்னது அப்படியே கேட்டு அதைப்படி செய்யறாரு. நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்கிறவர்களை மாத்திரம் இருக்கக்கூடாது. இயேசு சொல்ற காரியத்தை கேட்கிறவர்களை மாத்திரம் இருக்கக்கூடாது. அதை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்னா செயல்படுத்தணும். அதை நம்ம செய்யணும். அது செய்யும் பொழுதுதான் நமக்கு என்ன வரும்னா ஒரு ஆசீர்வாதம் வரும். அவர் இங்க சொல்றாரு, நீ போய் அந்த குளத்துல போய் கழுவு, சீலோவாம் குளத்துல போய் நீ கழுவு அப்படின்ட்டு. சேத்தோட அவன் போகும்போது எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவனை. என்னடா சேத்தோட போறியே, என்ன இப்படி மண்ணை தூக்கி கண்ணில் பூசிட்டு போறியே, அறிவு இருக்கு அவனுக்கு, போய் முதல்ல கழுவுன்ட்டு. அவர் யாரு பேச்சையும் அவர் கேட்கல. சுத்தி இருக்கிற உலகத்துல இருக்கிற வார்த்தைகளை அவன் காதை கொடுத்து அவன் கேட்டுக்கல. ஏன்னா அவனுடைய சரீரத்துல, எண்ணத்துல, அவருடைய இருதயத்துல ஒண்ணு பதிஞ்சிருந்து. தேவன் சொல்லிட்டாரு, இயேசு சொல்லிட்டாரு, நான் செய்வேன்ப்பா. ஏன்னா அவர் சொன்னா நிச்சயமா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் அற்புதம் செய்யறவர். எப்படியாச்சும் ஒரு அற்புதம் எனக்கு வந்துடும்.
அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம், இயேசு நீங்க தான் வந்து தொட்டு இருக்கீங்களே, தொட்டு குணமாக்கிருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லி குணமாக்கிருக்கீங்க, நீங்க அங்கிருந்து உங்க நிழல் பட்டுலாம் சுகம் கிடைச்சிருக்கு, என்னை வந்து இப்படி சேர்த்து பூசிட்டு நான் போக சொல்றீங்களே, இப்படி ரோட்ல போக சொல்றீங்களே, மக்கள் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஆல்ரெடி நான் குருடா இருக்கேன்னு என்னை வந்து கிண்டல் பண்றாங்க, என்னை வந்து தூஷிக்கிறாங்க. அந்த காலத்துல நான் குருடனா பிறந்தது சாபம், அப்ப என்ன நான் வந்து சபிக்கப்பட்டவன் சொல்றாங்க, இதுல நீங்க சேர்த்து பூசிட்டு வர போக சொல்றீங்களேன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவன் கேட்கலங்க. தேவன் கிட்ட கேட்டிருந்தா ஒரு வேளை ஏசப்பா வந்து சரின்னு சொல்லிட்டு கண்ணை தொட்டு கூட குணமாக்கிருக்கோம். ஆனா அவர் கேட்கலங்க. இயேசு சொன்னது அப்படியே செஞ்சாரு. பல வேலையில பாத்தி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் வரும். ஆனா அந்த தடைகளையும் மீறி இயேசு சொல்றதை நம்ம செய்யணும். அவர் சொல்றதை செய்யும் பொழுது அடுத்த வசனத்துல அவர் சொல்லியிருக்கு, அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பினான். பார்வை அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை இருக்கு, சீலோவாம்ல போய் நீ கழுவணும். சீலோவாம்ல போய் கழுவுனாதான் நம்மளுக்கு பார்வை உண்டாகும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா தேவன் ஒரு நிபந்தனையை வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு கட்டளையை வச்சிருக்கிறாரு. அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அந்த கட்டளைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றும் பொழுது, அந்த விசுவாசத்தோட நம்ம அதை செய்யும் பொழுது நிச்சயமா அந்த கட்டளைக்குரிய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வந்து சேரும். தாமதமானாலும் நிச்சயமா அதை வந்து நம்ம கிட்ட சேரும். இப்படி சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன். அப்போ இயேசு பிதாவினாலே அனுப்பப்பட்டவன். இந்த இயேசு வந்து பிதாவினால அனுப்பப்பட்டவர் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு நிச்சயம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள் எப்படி இருந்தாலும் அவர் சொல்றதை நிச்சயமா நம்ம செய்யும் பொழுது அதுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமா தேவன் நம்மளுக்கு தருவாருங்க. அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம் அப்படின்னா கடைசியா அவர் சொல்றாரு, விசுவாசம் பெற்றவர்கள் அவன் வந்து பார்வை அடைந்தவனாய் திரும்பினான் அப்படின்ட்டு. அப்போ பார்வை அடையும் பொழுது அவன் அந்த இடத்துல போய் அவன் கழுவும் போது அந்த மனுஷன் வந்து பார்வை மட்டும் அடையலை, பலருக்கு அவன் வந்து சாட்சியா மாறி இருக்கிறானா. அப்போ சாட்சியாவும் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, நிறுத்துவார். அடுத்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கு 7:33 மார்க்கு 7:33 அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சிட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாய் என்று அர்த்தமாம். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமா தேவன் வந்து இயேசு வந்து அற்புதம் செய்யறாரு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விரலை வச்சு அவன் காதை வந்து தொடுறாராம், உமிழ்ந்த நீரை வச்சு எச்சியை வச்சு அவன் நாவை தொடுறாராம். அப்போ நாவை தொடுறது வந்து எப்படி தொடுறாரு, உமிழ் நீரை வச்சுதான் தொடுறாரு. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடந்தது, எனக்கும் இந்த மாதிரி தான் நடக்கணும். அவங்க இந்த மாதிரி பாதையில போனாங்க, அவங்களுக்கு வந்து அற்புதம் நடந்தது, நானும் இந்த மாதிரி பாதையில தான் நானும் போவேன்னு நினைக்கிறேன், அப்பதான் எனக்கு அற்புதம் நடக்கணும். அப்படி இல்லைங்க. தேவன் ஒருத்தருக்கும் ஒரு பாதையை வச்சிருக்காரு. அந்த பாதை வழியா நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்மளுக்குன்னு உரிய அற்புதம் நம்மளுக்கு நிச்சயமா நடக்கும். அத்தனை பேருக்கும் தேவன் வந்து ஒரே ரேகையை கொடுக்கல, ஒருவருக்கும் ஒரு ரேகை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ரேகைக்கும் ஒரு மாறுபாடு. ஒரு மனுஷனையும் இப்பெல்லாம் ரேகை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அத்தனை மக்கள் ஜனங்களும் ரேகை ஒரே மாதிரி இல்லை. அப்போ நம்ம சரீரத்துல ஒரு விரல் இருக்கு, அந்த 5 விரலே வந்து ஒன்னா இல்லை. அப்புறம் எப்படிங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி பாதை இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்படி நிச்சயமா இல்லை. ஒருத்தவங்களுக்கு தேவன் அவங்கவுங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில அவங்க கடந்து செல்லும் பொழுது, அந்த வழியா அவங்க செல்லும் பொழுது அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம நினைக்கலாம் நம்ம போற பாதை தான் ரொம்ப கடினம், இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கலாம். நம்மளோட கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. நம்ம எப்பவுமே நம்மளோட இடத்துல நின்று நம்ம பார்க்கக்கூடாது, அவங்களோட இடத்துல போய் நின்று பார்க்கணும். இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஸ்டாண்ட் இன் தி ஷூஸ் அண்ட் see அப்படின்னு. முதல்ல நீ கூட சொல்றதுக்கு முன்னாடி போய் அவனோட ஷூஸ்ல போய் நின்று பாரு அப்படின்வாங்க. அது அப்போதான் அந்த கடினம் என்ன நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ ஒருத்தங்க நம்ம அசால்ட்டா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது, அசால்ட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூஷணமா பேசிடக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு பாதியை தேவன் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துலயும் ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான விதத்துல தேவன் வந்து குணப்படுத்துறாராம். அவரை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா, அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, சில நேரத்துல தேவன் நம்ம என்ன பண்ணுவாரா, ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே நம்மளை வந்து செப்பரேட் பண்ணிட்டு போவார். We are being separated from our family. Sometimes we'll be separated from our friends. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து சில நேரத்தில் நம்ம செப்பரேட் ஆகும், நம்மளோட ஃபேமிலியிலேருந்து சில நேரத்தில் நம்ம செப்பரேட் ஆகும். ஏன் நம்மளை வந்து தனிமைப்படுத்துறாரு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் நம்மளுக்குன்ட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு தயாராக இருக்காரு. அவர் தயாராக இருக்கிறதுக்காக சில நேரத்தில் நம்மளை அவர் தனிமைப்படுத்துறாரு. அந்த தனிமைன்றது நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு இல்லை, நம்மளை துன்பப்படுத்துறதுக்கு இல்லை, நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்றதுக்காக சில நேரத்தில் தேவன் நம்மளை தனிமைப்படுத்துறாரு. அநேகருக்கு ஒரு விதமான தனிமைகள் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவனை
நம்ம விசுவாசிச்சு நம்ம நிற்கும் பொழுது தேவன் எனக்கு இதை செய்வாரு, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவாரு அப்படின்ட்டு நம்ம அவர் மேல விசுவாசிச்சு நம்ம நிற்கும் பொழுது நம்ம தனிமையா இருக்கிறோமா? எந்த எந்த ஒரு துணியும் நம்மளுக்கு இல்லை, எந்த ஒரு மனிதர்களுடைய துணியும் நம்மளுக்கு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா? தேவனை நம்புங்க. தேவன் எப்படி இந்த மனிதனுக்கு அற்புதம் செஞ்சாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நிச்சயமா அற்புதம் செய்வார். எப்பத்தா அப்படின்ட்டு சொல்வாரு. அவர் துப்பி அவர் நாவை தொடுறாராம். இயேசு தொட்டா மாத்திரம் போதும். இயேசு ஒரு அருவருப்பான காரியம் எச்ச வச்சு அவர் தொடுறாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அருவருப்பான காரியம் நம்முடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்மளுக்கே அது அருவருப்பா இருக்கும். மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்ட காரியத்தை, அப்படிப்பட்ட நம்மளுக்குள்ளான இருக்கிற அந்த அருவருப்பான காரியத்தை, அந்த அசுத்தமான காரியத்தை தேவன் தொடுறாரு. நம்மளை இந்த நேரத்துல, இந்த நாட்களில நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை தொடுவாரு. எனக்கு நிச்சயமா தெரியும், தேவன் நம்மளோட இன்னைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை தொடும் பொழுது, நம்மளுடைய இன்னர் சிச்சுவேஷன் என்னதுன்னு பார்த்து தேவன் நம்மளை தொடும் பொழுது அது தனிமையான காரியமா இருக்கலாம், நம்ம தனிமைப்படுத்தப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை தொடும் பொழுது நிச்சயமா அதோட ஆசீர்வாதம் ரொம்ப பெரியதா இருக்கும். அத்தனை நாள் ஊமையான இருந்தான், பேச முடியாதவனா இருந்தான். ஆனா தேவன் தொடும் பொழுது அவன் திறக்கப்பட்டான். எப்பத்தா அப்படின்னா திறக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் தொடும்போது நமக்கு இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவார். எல்லா விதமான ஒரு இடுக்கமான காரியத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவார். நம்மளை ஒரு செழிப்பான பாதையில தேவன் நம்மளை கொண்டு செய்வார். எப்பத்தானு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் நம்மளுக்கு திறக்கப்படும். தனிமையில கொண்டு போகும்போது தேவன் நம்ம சீர்படுத்தும் பொழுது, அந்த சீர்படுத்துறதுக்கு அந்த விசுவாசத்தோடு நம்ம ஒப்பு கொடுத்தும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மளுக்கு கட்டுண்ட காரியத்தை தேவன் நம்மளுக்கு இந்த நாட்களில் திறப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, அந்த நாளிலும் எங்களோடு நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்ப எங்களுடைய அசுத்தமான வாழ்க்கையில ராஜா நீங்க இருக்கீங்க, நீங்க அதை தொட்டு இருக்கீங்க தகப்பனே. அப்பா, நீங்க தொட்டு அப்பா எங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும்படியா என் தேவன் நீ செய்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறேன். கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் எங்களுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்வதற்கு ராஜா நாங்கள் நீர் கொடுத்த அந்த கட்டளைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க என் தேவன் எங்களுக்கு நீ கிருபை பாராட்டுகிறாங்க. என் தேவன் எங்களுக்கு நீ வைத்திருக்கிற பாதையில நாங்கள் கடந்து செல்வதற்கு என் தேவன் எங்களுக்கு நீ ராஜா கிருபை தருவீராங்க, கிருபை அளிப்பீராங்க. உங்களுடைய கருத்தை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் எங்களை அப்ப உங்களுடைய கருத்துல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பா, நாங்கள் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. நீங்க உங்களுக்கு விருப்பமான பாதையை எங்க வழி நடத்துங்க. இந்த நாளையில நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் உங்க சமூகத்துல நிற்கிற தகப்பனே, எங்களை நீங்க வழி நடத்துங்க ராஜா. நன்றி செலுத்திக்கோ. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி. எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிற பாதைக்காக நன்றி. அந்த பாதையில காணப்படுகிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்திக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ செய்த அற்புதத்திற்காக நன்றி. எப்பா, நீங்க எப்பத்தா திறக்கப்படு என்று சொல்லி ராஜா எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகளில் இருந்து நீர் எங்களை அப்பா ஒரு திறந்த வாசலுக்கு நீர் எங்களை கொண்டு போறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். நீங்க ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலமாக அன்பின் பிதாவே, ஆமென்.